பெண்ணே, நான் மன்னரை பார்க்க வேண்டும். சற்று நேரம் மன்னரிடம் அனுமதித்தருகிறேன். அரசே, நம் அரண்மனை வாழும் ஆழ்ந்த கண்களோடு தலைவரி கொண்டு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன தெரியுமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்லிடுறேன். உங்களிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறதாக தெரிகிறது. நீதி கேட்டு வந்திருக்கிறா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாக மன்னருக்குள் அரசவைக்குள் இருந்தார் கண்ணகி. இளங்கொடி போன்ற பெண்ணே, அழுத கண்களோடு நீ யார்? அழுத கண்களோடு எம்மை காண வந்த காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? ஆராய்ந்து நீதி வழங்கிய மன்னனே, என்ன யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் இயக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தனது உடலையே தந்த சிவி மன்னனை பற்றி அறிவாயா? பசுவின் கண்டை தேர்காலிட்டு கொண்ட தன் மகனை அதே தேர்காலிட்டு கொண்டானே மணிநீதி சொல், அவனை பற்றி அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு வேற ஏதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனை நிலை அறியாமல் தான் இப்படி பேசுகிறாய். இதுவரை நான் பெருமை மிக்க சோழர் மன்னர்கள் வாழ்ந்த புகழ் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பலி இல்லாச்சிற்பனை மாசத்துவார் மகனாகிய கோவலனின் மனைவி நான். ஓ, இப்போ புரியாது. அந்த கல்வனின் கோவலனின் மனைவியா நீ? போதுமான என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உள் வினை பயன் இல்லாமல் உன் ஊருக்கு வந்தேன். கால் சிலுமை இருக்க வந்த என் கணவனை அநியாயமா கொண்டு விட்டாய். நீ செய்தது தகுமா? பெண்ணை, கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அக்தி ஏற்படையது. அது அறநெறியமாகும். அது அனைவருமே அறிவார்களா? உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறி அளித்த தண்டித்தல் அறம் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல் என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த கால் சிலம்பு அரிசிக்குரிய சிலம்பென்று அதன் இனச்சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. எனது கால் சிலம்பு பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மை என்று அரசியற்குரிய சிலம்பு பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்ற நேர்ந்திருக்கும் தாவையிலேயே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் இங்கே கோவலிடம் கைப்பற்றிய சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலுவை பெற்ற மன்னர் அதை கண்ணியிடம் கொடுத்தார். பெண்ணே, இதோ உன் கையிடம் கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றுவிடும் அறநெறிக்கு இழுக்கின்றேன். இதோ மெய்ப்பிக்கிறேன். கண்ணைய சிலம்பை தடையில் போட்டு உடைத்தால் அதிலிருந்து மாணிக்க கற்கள் ஒன்று அரசனின் மேல் தெரித்து விழுந்தது. தவறி அழுத்தி விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெரும் பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருந்தால் தகுமா? இனி வெங்கோண்ட கொலை எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? இன்றோடு என் வாழ்நாள் முடிவு. ஒளியட்டம்